வெல்கம் டு மாஸ் ஹோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் அண்ணனோட பர்த்டே இன்னைக்கு லே கேக் செய்ய போகிறோம். அதை வாங்க பார்க்கலாம். எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. வாங்க லேயர் கேக்கு செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். மைதா 1 கப், பால் காய்ச்சி ஆற வச்ச 1 கப், எண்ணெய் 1 கப், கொக்கோ பவுட்ரு 1 ஸ்பூன், 1 கப் கெட்டி தயிர், 1 கப் பவுட்ரு சுகர், பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன், உப்பு கொஞ்சம் தேவையான அளவு, வெண்ணிலா எசன்ஸு, மோல்டு, பட்டர் ஷீட்டு, மிக்சிங் பவுலு, ஒயர் விஸ்கு, சிலிக்கான் ஸ்பூனு, சிலிக்கான் ப்ரஷ்ஷு, பட்டர் ஊற்றி நம்ம தடவுறதுக்கு. இப்போ பவுலில் தயிரை நம்ம கூட்டிட்டு 1 கப் பவுடர் சுகர், இது நான் மிக்சியில் அரைச்சி சலித்து வச்சுருக்கேன். தயிர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 1 கப் ஆயிலையும் சேர்த்து அது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். நான் அளவு எல்லாமே 1 கப்புன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் எல்லாம் 1 கப்புனா ஒரே மெஷரிங் கப் கிடையாது. அளவு கொஞ்சம் பெருசு சின்னதாக மாறும். இப்போ அது கூட மைதா 1 கப்பு, பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், அது கூட உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க, 1 பிஞ்ச் அளவு, பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு விட்டுக்கலாம். அது கூட இங்கே பாருங்கள், அதில் திப்பி திப்பியாக இருக்குது. நம்ம சலித்து சேர்த்துக்கிறது தான் எப்பயுமே நல்லது. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம அது கூட மிக்ஸ் பண்ணிக்குவோம். பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்கணுங்க. நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு நல்லா வந்திருக்கணும். அந்த பாலை தான் நம்ம கூட சேர்க்கணும். சூடாக சேர்த்துற வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு தோசை மாவு பதத்துக்கு வர்ற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். மாவு ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெண்ணிலா எசன்ஸை அது கூட சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. மாவு பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்துடணும். இப்போ இதை நம்ம 2ஆக பிரித்து எடுத்துக்கலாம். இதையே 2ஆக பிரித்து எடுக்கணுன்னா ஒரு இதில் நம்ம கொக்கோ பவுடர் கலந்துக்கணும். டபுள் லேயர் கேக் இது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். அதனால் ஒரு மிக்ஸில் நம்ம கொக்கோ பவுடரை கலந்துக்கலாம். அதேமாரி சல்லடையை வச்சு கொக்கோ பவுடரை நல்லா சலிச்சிக்குங்க. நான் லாஸ்ட்டாக ஒரு சாக்லேட் கேக் வீடியோ போட்டிருந்தேன். அதில் கொக்கோ பவுடர் இல்லாமல் எப்படி கேக் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இது சொல்கிறேன். இதில் நம்ம போன்வீட்டா சேர்த்துக்கலாம். போன்வீட்டாவை ஒரு 3 ஸ்பூனு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடியை அரைச்சிக்கிட்டு இதே மாதிரி நம்ம சலித்து எடுத்துக்கலாம். சலித்து எடுத்துட்டோம்னா கொக்கோ பவுட்ரு மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும் போன்வீட்டா கேக்கும். இப்போ நம்ம கொக்கோ பவுட்ரு சேர்த்துருக்கிறதுனால அது கூட கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் திக்காகிடும். அதனால் நம்ம பால் சேர்த்துக்குவோம். அது கூட சேர்த்து 2 பேஸ்ட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம்.
இப்போ மிக்ஸை ரெடி பண்ணியாச்சு. நம்ம அடுத்தது மோல்டுக்கு பட்டர் ஷீட் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டர் ஷீட்டில் மோல்டை இப்படி குப்புற கவுத்து அப்படியே மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிட வேண்டியதுதான். நான் லாஸ்ட்டாக கேக்கு வீடியோ போட்டிருந்தப்பையும் இந்த ப்ரொசீஜர்லாம் சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னாக்கா அந்த வீடியோவையும் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். லைட்டாக அந்த மோல்டில் நெய் தடவிக்குங்க. தடவிட்டு நம்ம லைட்டாக கார்னர்லலாம் கட் பண்ணியிருக்கோம்ல, அது நல்லா அழகாக போய் அதில் மடிஞ்சு உட்காந்துரும். இப்போ மேலே பட்டர் ஷீட்லேயும் நம்ம லைட்டாக நெய் போட்டுக்கலாம், அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம ரெண்டு மிக்ஸையும் ஒன் பை ஒன்னாக நம்ம மேலே ஊற்றிட்டே வந்தோம்னா அந்த லேயர் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிடும். இதை எப்படி பண்ணுறேன்னு பார்த்துட்டே வாங்க. அப்படியே லாஸ்ட் வரைக்கும் ஒன் பை ஒன்னாக ஊற்றிட்டு வரணும். இங்கே பாருங்கள், நான் 2 மாவையுமே ஊற்றி முடிச்சிட்டேன். இப்போ நல்லா டிப் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ வந்து டூத் பிக் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு டிசைன் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போ இந்த முறுக்கு கம்பி தான் இருந்துச்சு, அதை வச்சு நான் டிசைன் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் எல்லா பக்கமும் லேயர் இழுத்து விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா பூ டிசைன் மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம எப்படி செஞ்சு வைக்கிறோமோ அதே மாதிரி வெந்ததுக்கப்புறமும் கேக்கு சூப்பராக இருக்கும். டிசைனு உள்ளேயும் இதே மாதிரி லேயராக வருங்க. நீங்கள் இதை பார்த்து செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்து உப்பு நான் ஏற்கனவே யூஸ் பண்ண உப்பு தான், அதை தனியாக வச்சுருந்தேன். அந்த உப்பை வந்து ஒரு பெரிய கடாயில் வச்சு அது மேலே ஒரு ஒயர் ஸ்டாண்ட் போட்டிருக்கேன். அந்த ஸ்டாண்டில் கேக் மோல்டை வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ 45 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. வெந்துருச்சான்னு ஒரு ஸ்டிக்கை வச்சு குத்தி பார்ப்போம். ஓரம்லாம் வெந்திருக்கு, நடுவில் மட்டும் இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். அடுப்போட தீயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். சிம்லேயும் வைக்க வேண்டாம், ஹைலையும் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 10 நிமிஷம் கழித்து நல்லா வெந்துருச்சுங்க. நான் எடுத்து ஆற வச்சுட்டேன். ஃபுல்லாக ஆறிடுச்சு. நல்லா ஆறிடணும். ஒரு 1/2 hour அதை ஆற விட்டுருங்க. பாருங்கள், இந்த பேப்பர்லாம் நல்லா அழகாக வந்துருச்சு. பேப்பரை இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். சூப்பராக நல்லா ஒட்டாமல் அழகாக வந்துருச்சுங்க. நம்ம லேயர் கேக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நாளைக்கு டிஃப்ரெண்ட்டான இன்னொரு ரெசிபியில் உங்களுக்கு